Hey guys, welcome back to TNPC Academy. ஸோ இன்றைக்கான டூ யூனோ கொஷின்ஸ் பார்ப்போம். உலக சுகாதார நிறுவனம் அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 1984 பார்த்திங்க அப்படின்னா மருந்துகளின் போதை அதாவது அடிமையாதல் அல்லது மருந்துகளின் தவறான பயன்பாடு என்ற வார்த்தைக்கு பதிலாக மருந்துகளை சார்ந்திருத்தல் என்ற வார்த்தையை பயன்படுத்த ஆலோசனை வழங்கியுள்ளது. ஸோ அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 1984 மருந்துகளின் போதை அடிமையாதல் அல்லது மருந்துகளின் தவறான பயன்பாடு என்ற வார்த்தைக்கு பதிலாக மருந்துகளை சார்ந்திருத்தல் என்ற வார்த்தையை பயன்படுத்த ஆலோசனை வழங்கியுள்ளது. ஸோ அதே மாதிரி 1985 பார்த்தீங்கன்னா போதையூட்டும் மருந்துகள் மற்றும் மனோவியல் மருந்துகள் சட்டம் கொண்டு வருவாங்க. புரியுதுங்களா? போதையூட்டும் மருந்துகள் மற்றும் மனோவியல் மருந்துகள் சட்டம். ஓகேங்களா? மனோவியல் மருந்துகள் சட்டம் ஸோ 1985 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது கூட தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பார்த்திங்க அப்படின்னா 1948 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட கேபிட்டல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஜெனீவா. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அதே சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஜெனீவாவை கேபிட்டலாக கொண்டது பார்த்திங்கன்னா வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஸோ இது 1995 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட கேபிட்டலும் சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஜெனீவா தான். ஸோ கூட தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி மருந்துகளின் தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோதமான கடத்தல் தொடர்பான நாள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 26. ஓகேங்களா? ஜூன் 26. ஸோ ஜூன் 26 தான் பார்த்தீங்கன்னா மருந்துகளின் தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் தொடர்பான நாள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 26. ஸோ இது கூட தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ.